வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம வந்து இப்போ நைன்த் யூனிட் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, யூஜிசி நெட்டில். இப்போ லாஸ்ட் 3 கிளாஸ் போயிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்து நம்ம வந்து இந்த இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், அதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எஸ்டிஜி எம்டிஜி பற்றி பார்த்தோம். அடுத்த 2 கிளாஸ் வந்து இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இது எனக்கு தெரிஞ்ச 2 டாபிக்லுமே வந்து ஒரு ஒரு கொஸ்டின் ஈச் ஒரு ஒரு கொஸ்டின் வரதான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால அது நடத்துறத கொஞ்சம் கூட கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது ஒன்றும் தேரி தான், நார்மலாக படித்தாலே ஓரளவுக்கு புரியும். இதனால் கான்செப்ஷுவலாக புரியல அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம வந்து அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஆனால் இந்த டாபிக் வந்து புதுசு கிடையாது. லாஸ்ட் டைம் பார்த்த எம்டிஜி எஸ்டிஜி நம்ம இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நியூ டாப்பிக்காக இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம வெரி பிகினிங்லேருந்து நான் ஸ்கூல் டேஸ்லேயே படித்த சில டாபிக் தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொடுக்கறது வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா. இதில் வந்து அவங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் அளவுக்கு பார்க்கலாம். அதை தாண்டி வந்து எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்கன்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு இன்னும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த பொல்யூஷனையும் ஈஸியாக நம்ம வந்து என்ன இது எக்ஸாம் எழுதி முடிக்க முடியும், சரிங்களா. இதில் கொஸ்டின் வந்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். சரி, இன்னைக்குள்ளே போகலாம் பாருங்கள். வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரைட்டுங்களா. அப்போ அது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அப்படின்னா நமக்கு யூஸ்வலாகவே தெரியும். இப்போ பொல்யூஷன்னா இப்போ என்விரான்மெண்ட் வந்து நம்ம பல வழிகளில் பொல்யூட் ஆகுது, ரைட்டுங்களா. ஸோ அப்போ அது எந்தெந்த வழிகள் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது, அந்த பொல்யூஷனை வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஏற்படுற நமக்கு இஷ்யூஸ் என்ன, ஓகேங்களா, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி தான். பட் இன்னொரு அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்டல் பொல்யூஷனாக ஏற்படுற ஹியூமனுக்கு ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி லாஸ்ட் கிளாஸில் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட் வந்து இப்போ என்விரான்மெண்ட் பொல்யூஷன் பற்றி ஜஸ்ட் ஒரு அவுட்லைன், ஓகேங்களா. ஒன்றுமே எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே போகலாம், ஒன்றும் பிரச்சனை, ஓகேங்களா. பாருங்க, இந்த டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ், ரைட்டுங்களா. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஏற்கனவே சொல்லுங்களா, இந்த இந்த யூனிட் 9 அந்த டாபிக்குடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா பீப்புள், டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட், சரிங்களா. அப்போ நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து இப்போ என்விரான்மெண்ட்டும் டெவலப்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஒன்றுக்குள்ள ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்கும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் மூலிமா நம்முடைய ஹியூமனுடைய நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் என்விரான்மெண்ட்டை பாதிக்குதுன்னு பார்த்தோம். அந்த என்விரான்மெண்ட் பாதிப்பில் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தான் வந்து பொல்யூஷன், ரைட்டுங்களா. பாருங்கள், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் சச் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்டு மேனுஃபேக்சரிங், ஓகேங்களா. நாட் ஓன்லி டெப்ளீட் த நேச்சுரல் ரிசோர்சஸ் பட் ஆல்சோ ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட், ஓகேங்களா. இது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டும் டெப்ளீட் பண்ணல, அதே சமயத்தில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட்டையும் என்ன பண்ண ஜென்ரேட் பண்ணுது. தட் லீட்ஸ் டு பொல்யூஷன் ஆஃப் ஏரு, வாட்டரு, சாயிலு, ஓஷன்ஸ், ரைட்டுங்களா. இது எல்லாமே பாதிப்பு ஏற்படுது. இதனால வந்து என்ன ஏற்படுது, ஈவன் குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு சினாரியாவும் ஆசிட் ரெயின்ற ஒரு சினாரியாவும் ஏற்படுது, ரைட்டுங்களா. இது ரெண்டும் ஒரு முக்கியமான டாபிக்ஸு. இது ஜஸ்ட் வந்து நீங்கள் இது கொஞ்சம் படிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. குளோபல் வார்மிங்னா என்ன, ஆசிட் ரெயின் என்ன, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். குளோபல் வார்மிங்னா ஒன்றும் இல்லை, வார்மிங்னு அர்த்தம் ஹீட் ஆகிறது. அப்போ இந்த எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிறது பேர் தான் குளோபல் வார்மிங், ரைட்டுங்களா. அப்போ குளோபல் வார்மிங் ஆகினா என்ன ஆகும், நம்ம கிளைமேட் சேஞ்ச் ஆகும், சரிங்களா. ஸோ இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ குளோபல் சொல்லுவோம்ல, வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்க மாட்டேது, மழை பெய்யுற நேரத்தில் மழை பெய்ய மாட்டேதான் சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஏன் வந்து சம்மரில் ரொம்ப இப்போ ஹாட்டாக இருக்குது ரொம்ப, அப்போ குளோபல் வார்ம் ஆகுது. ஏன் குளோபல் வார்ம் ஆகுது, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகரிக்கிறதுல குளோபல் வார்மிங் ஆகுது. ஏன் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அதிகமாகுது, நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதால. ஏன் நிறைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நீட் அதிகமாக இருக்கிறதால. ஸோ அப்போ எல்லாமே செயின் ரியாக்ஷன் மாதிரி தான், ஒன்று ஒன்று விட்டு ஒன்றால் இன்னும் நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ குளோபல் வார்மிங்னா ஒன்றும் இல்லை, இந்த எர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக்காக அதனுடைய டெம்பரேச்சர் அதிகமாகிறது பேர் தான் குளோபல் வார்மிங், வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அந்த குளோபல் வார்மிங்க்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தோம், கேட்டோ போட்டாக்கள் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸஸ் பற்றி தான் பேசுது, ஓகேங்களா. அது மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்க. ஆசிட் ரெயின்னா ஒன்றும் இல்லை, இந்த பொல்யூஷன் ஏற்படுது இல்லைங்களா. இந்த பொல்யூஷன் வந்து இதாகிறதால வந்து அந்த பொல்யூஷனில் இருக்கிற இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைட்ஸ்லாம் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த மழை பெய்யும் போது அதனுடைய அது வாட்டர் கூட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது ஆசிடாக மாறிடும். அப்போ ஆசிடாக மாறும்போது தண்ணி மழை தான் பெய்யும், அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால அது ஆசிட் ரெயின் சொல்கிறோம். அந்த ஆசிட் ரெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒட்டுமொத்த எங்கள் அக்ரிகல்ச்சர் ரொம்ப பாதிக்கப்படும். அதே மாதிரி இங்கே இருக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஏன்ஷியன் மானுமெண்ட்ஸ், இப்போ தாஜ்மஹால், இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆகிறதுக்கே காரணம் ஆசிட் ரெயின் சொல்லுவாங்க. அப்போ ஆசிட் ரெயின்னா ரெயினில் வந்து ஆசிட் வந்து மிக்ஸ் ஆகுறது. அந்த ஆசிட்ன்றது என்ன, பொல்யூஷன் மூலயமா ஏற்படுற கேஸஸ் வந்து வாட்டர் கூட கனெக்ட் ஆகும்பொழுது நமக்கு வந்து ஆசிட் ரெயின் ஃபார்ம் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த லெவலில் தெரிஞ்சால் போதும். இன்னும் உங்களுக்கு நீட் இருக்குன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து இது கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபைன். அடுத்து பாருங்க, அன்ட்ரீட்டட் இம்ப்ராப்பர்லி ட்ரீட்டட் வேஸ்ட். ஓகேங்களா, இஸ் a மேஜர் காஸ் ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் ரிவர்ஸ், என்விரான்மெண்டல் degradation காசிங் என்னது இல் ஹெல்த் அண்ட் லாஸ் ஆஃப் கிராப் ப்ரொடக்டிவிட்டி. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறோம், அது சரியான முறையில் நம்ம வந்து என்ன பண்ணுறது இல்லை, அதை நம்ம ட்ரீட் பண்ணுறது இல்லை. ஸோ அது சம் ப்ராப்ளம், புரியுதுங்களா? அப்போ இது வந்து உங்களுக்கு பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டீஸ் தான். ரெண்டு கீவேர்டு, ஒன்று குளோபல் வார்மிங்னா என்ன, ஆசிட்னா என்ன, இது ரெண்டு தெரிஞ்சா போதும். மற்றபடிலாம் உங்களுக்கு கேஷுவல் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் போலாங்களா, பாருங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் டைரக்டா இன்டைரக்ட்லி அஃபெக்ட் த என்விரான்மெண்ட் அட்வர்ஸ்லி. நம்ம தெரிஞ்சது தான். நம்ம நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ என்விரான்மெண்ட்டை பாதிக்க செய்கிறோம். நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பாதிக்குது. ஓகே, ஓகேங்களா. பொல்யூஷனா பாருங்க, பொல்யூஷனுடைய டெஃபினேஷன் சொல்றாங்க. டிஃபைன்ட் as the addition of undesirable material into the environment. ஓகேங்களா, as a result of human activities. அப்போ அடிஷன் ஆஃப் அன்டிசைரபிள் மெட்டீரியல் இன்டு என்விரான்மெண்ட், இந்த என்விரான்மெண்ட்ல அது அன்டிசைரபிள் மெட்டீரியல் என்ன பண்றோம், ஆட் பண்றோம், அதுக்கு பேர் தான் பொல்யூஷன். ஓகேங்களா, அவ்வளவுதானே, வேற ஒன்றும் இல்லைங்களா. ரெண்டாவது பாருங்க, பொல்யூட்டன் என்ன, த ஏஜென்ட்ஸ் விச் காஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். எது என்விரான்மெண்டல் பொல்யூஷன் ஏற்படுதோ அதுக்கு பேர் பொல்யூட்டன்ஸ். ஓகேங்களா, அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் பொல்யூட்டன்ஸ், அந்த ப்ராசஸ் பேர் பொல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, எ பொல்யூட்டன் மே பி டிஃபைன்ட் அஸ் பிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸாக இருக்கலாம், இதில் எது வேணாலும் இருக்கலாம். unintentionally released into the environment which is direct and indirectly harm to the human and other living organism. அது எல்லாத்துக்குமே பாதிப்படும், நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங், அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. ரைட்டுங்களா, இவ்வளோதான், ஒன்றும் பெருசாக யோசிக்கிறது இல்லை. பொல்யூஷன் என்ன, பொல்யூட்டன் என்ன, அந்த பொல்யூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்முலா இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், கெமிக்கலாக இருக்கலாம், பயாலஜிக்கலாக இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். இதெல்லாம் தெரிஞ்சது பாருங்க. ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன். இது நாலு உங்களுக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. தெர்மல் பொல்யூஷன், ரேடியேஷன் பொல்யூஷன் ஜஸ்ட் வந்து இதுக்குள்ளே அடைக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்துப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். இப்போ பொல்யூஷனுக்கு உங்களுக்கு காமன் டெஃபினேஷன் தெரியும். ஓகேங்களா, இந்த அன்டிசைரபிள் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்விரான்மெண்ட் கூட சேரும்போது ஓகேங்களா ஏற்படுதல், அதுக்கு பேர் தான் பொல்யூஷன். அப்போ ஏர் பொல்யூஷன் என்ன, ரைட்டுங்களா. அப்போ வந்து இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரில் அந்த அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து சேர்றதுக்கு பேர் ஏர் பொல்யூஷன், வேற ஒன்றும் இருக்க முடியாதுல்ல. ஜஸ்ட் பாருங்க, ஏர் பொல்யூஷன் அப்படின்னு என்ன போறாங்க பாருங்க. டிஃபைன்ட் அஸ் த பிரசன்ஸ் ஆஃப் எனி சாலிடு, லிக்விடு ஆர் கேசியஸ் சப்ஸ்டன்சஸ். ஓகேங்களா, இன்க்ளூடிங் நாய்ஸ், ரேடியோஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் இன் த அட்மாஸ்பியர் in such concentration that may be directly or indirectly injurious to the human or other living organism, plant, property or interfere with the normal environmental process. ஒன்றும் இல்லை, ஏர் பொல்யூஷனா யார் டிஸ்டர்ப் ஆகிறது, வேற ஒன்றும் இல்லை. ரொம்பலாம் இதில் வந்து ரொம்ப இதில் ஒன்றும் சொல்லிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் எழுத போகிறது எம்சிக்யூ தான், அப்போ ஒன்றும் டெஃபினேஷன் பற்றி பெருசாக கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஃபைன். பாருங்க, ஏர் பொல்யூஷன் டூ டைப்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் ஆர் மேட்டர், ரெண்டாவது வந்து கேசியஸ் பொல்யூட்டன்ட் லைக் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். ரைட்டுங்களா. அப்போ சப்ஸ்டண்டட் பார்ட்டிகல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இந்த டஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த ஆஸ்பெக்ட்ஸில் வந்துடும். கேஸஸ் பொல்யூட்டன் நம்ம கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது கேஸஸ் பொல்யூட்டன் வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, பாருங்க. இப்போ பார்ட்டிகுலேட், இப்போ வந்து சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன் சொல்லுவாங்க. பார்ட்டிகல் பொல்யூட்டன் ஒன்றும் இல்லை, பாருங்க, டஸ்ட் அண்ட் ஷூட்டு தான். ஓகேங்களா, டஸ்ட் தான் நம்ம வந்து பார்ட்டிகுலேட் சொல்கிறோம். ஓகேங்களா, அட்லீஸ்ட் இப்போ தான் இண்டஸ்ட்ரியல் சிம்னி அதுலேருந்து வெளியாகுது இல்லைங்களா. இப்போ இண்டஸ்ட்ரீஸில் நிறையா ப்ரொடக்ஷன் நடக்கும்போது அங்கேருந்து நம்ம வந்து இந்த டஸ்ட்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க. இதோட சைஸ் என்ன ரேஞ்சஸ் இருக்குன்னா 0.0012 to 500. இது மைக்ரோமீட்டர் மாதிரி போட்டால் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் ஒன்றும் இல்லை, 10⁻⁻6 மீட்டர்னு அர்த்தம். ஓகேங்களா, 10⁻⁻6னா 1/10 லேக்கா. ஓகேங்களா,
1/10 lakh டைம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோ சின்ன சைஸாக இருக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாது பாருங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய டஸ்ட் வந்து நம்ம நிறையா இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ சென்னை போன்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் பயங்கரமாக ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் வந்து கண்ணுக்கே தெரியாத டஸ்ட். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க. த பார்ட்டிகல் லெஸ் தென் 10 மைக்ரோமீட்டர். ஓகேங்களா? லெஸ் தென் 10 மைக்ரோமீட்டர் வந்து ஃப்ளோட் ஆகும் அண்ட் மூவ் ஃப்ரீலி வித் த ஏர் கரண்ட்ன்றான். அதே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 மைக்ரோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன். ஒன்று வந்து பறக்கிறது, இன்னொன்று பார்த்தா செட்டில் டவுன் ஆகுது, அப்படியே ஃபார்ம் ஆகுது, இதாகிறது. பார்ட்டிகல்ஸ் லெஸ் தென் 0.02 மைக்ரோமீட்டர் ஃபார்ம் பெர்சிஸ்டன்ட் ஏரோசால்ஸ். இப்போ ஏரோசால்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கூட இந்த டஸ்ட்லாம் சேரும்போது ஒரு ஒரு இது உருவாகும். ஸோ அதுக்கு பேர் தான் ஏரோசால் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதெல்லாம் இவ்வளோ ஞாபகம் வச்சுக்குமா அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ரொம்ப மைனூட்டாக போக வேண்டாம். ஓகேங்களா? வேணா ஜஸ்ட் இது வரை தெரிஞ்சுங்க. இந்த இந்த சைஸ் லெவலில் இருக்கும், மைக்ரோமீட்டர் லெவலில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஓகேங்களா? ஃபைன். வேற பாருங்க, மேஜர் சோர்சஸ் ஆஃப் எஸ்பிஎம். எஸ்பிஎம்னா ஒன்றும் இல்லை, சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர். சஸ்பெண்டட் பார்ட்டிகுலர் மேட்டர்னு வருது. இந்த டஸ்ட் சூட்லாம் வந்து சஸ்பெண்டட்னு வருது, என்வரான்மெண்ட்ல கலந்துருது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ மேஜர் சோர்ஸ் என்ன பாருங்க, வெஹிக்கல்ஸ், பவர் பிளான்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், ஆயில் ரிஃபைனரிஸ், ரயில்வே யார்ட், மார்க்கெட் பிளேஸ், இண்டஸ்ட்ரீஸ். இது எல்லா இடத்துலையுமே தான் ஃபார்ம் ஆகுது பார்ட்டிகுலேட், அதாவது டஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதுதான் பார்ட்டிகுலர் பொல்யூட்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சா போதும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளை ஆஷ். ஃப்ளை ஆஷ்ன்றது எஜெக்டட் மோஸ்ட்லி பை த தெர்மல் பவர் பிளான்ட். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தெர்மல் பவர் பிளான்ட்னா அர்த்தம். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கோல் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. எங்கே ப்ரொடியூஸ் பண்ணால் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து கோல் பாருங்க, கோல் இந்த ஜென்ரலாக எப்படி இருக்கும்? ஓகேங்களா? இப்போ அந்த கோல் வந்து நீங்கள் வந்து ரஷ் பண்ணும்போது நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் ஃப்ளை ஆஷ்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து எரிஞ்ச பிறகு திரும்ப வந்து அந்த இதெல்லாம் வருதுங்களா, ஆஷ் வருதுல்ல, ஆஷ் கண்டென்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, இட்ஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் கோல் பர்னிங் ஆப்ரேஷன்ஸ். எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது கோல் யூஸ் பண்ணுறோம். அந்த கோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பர்ன் பண்ணி தான் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த பர்ன் ஆன பிறகு அது வந்து ஆஷாக மாறுது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஃப்ளை ஆஷ். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? பாருங்க, ஃப்ளை ஆஷ் பொல்யூட்ஸ் ஏர், வாட்டர் அண்ட் மை காஸ் ஹெவி மெட்டல் பொல்யூஷன் இன் வாட்டர் பாடிஸ். அப்போ யாரையும் பாதிக்குது, வாட்டரையும் பாதிக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஃப்ளை ஆஷ் அஃபெக்ட்ஸ் வெஜிடேஷன். இதுதான் ரொம்ப 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 முக்கியம். வெஜிடேஷனே பாதிக்கும். வெஜிடேஷனை பிளான்ட்டையே பாதிக்கும். என்ன தெரியுங்களா ஆகிடும் பாருங்களேன், டைரக்ட் டெபாசிஷன் லீஃப் சர்ஃபேஸ். அந்த பிளான்ட் இருக்குங்களா, அந்த பிளான்ட்டுடைய லீஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அது போய் அப்படியே செட்டில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ செட்டில் ஆகிட்டுனா பார்த்தீங்கன்னா இது நம்ம அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே டிஸ்டர்ப் பண்ணும், ஃப்ளை ஆஷ். ஓகேங்களா? சரி, இந்த ஃப்ளை ஆஷ் வந்து பெரிய இஷ்யூவாக இருக்கிறதால அந்த ஃப்ளை ஆஷுக்கு வந்து வேற எப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஃப்ளை ஆஷ் நவ் பீயிங் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பிரிக்ஸ். ஓகேங்களா? செங்கல் தயாரிக்கிறது யூஸ் பண்ணுறாங்க, லேண்ட் ஃபில் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. லேண்ட் ஃபில்லாம் நிறையா வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோலே எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், வெட்டி எடுக்கிறாங்கல்ல, அப்போ அதை வந்து லேண்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மாதிரி வேலைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் ஃப்ளை ஆஷ். அடுத்து பாருங்க, லெட்டு. இப்போ லெட்டுன்றது வந்து இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். இது இது ரொம்ப என்விரான்மெண்ட் பொல்யூஷன் ஒரு முக்கியமான இது. பாருங்க என்ன பண்ணுறதுன்னு. இப்போ டெட்ரா எத்தில் லெட்டு, டெல்னு சொல்லுவாங்க, டெட்ரா எத்தில் லெட்டு. ஓகேங்களா? லெட்டு லெட்டு தான் வந்து டெட்ரா எத்தில் லெட்டுனா அதோடைய டெக்னிக்கல் நேம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இஸ் யூஸ்ட் as ஆன்டி நாக்கிங் ஏஜென்ட் இன் பெட்ரோல் ஃபார் ஸ்மூத் அண்ட் ஈஸி ரன்னிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். பெட்ரோல் இப்போ நம்ம பைக்கு கார்லாம் பெட்ரோலில் ஓடுற வண்டிகள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட் யூஸ் பண்ணுவாங்க, டிஇஎல். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அந்த வெஹிக்கிள் ரன் ஆகிறதுக்காக. ஓகேங்களா? இது பாருங்க, த லெட் பார்ட்டிகல்ஸ் கம்மிங் அவுட் ஃப்ரம் த எக்ஸாஸ்ட் பைப் ஆஃப் வெஹிக்கல் இஸ் மிக்ஸ்டு வித் ஏர். யூஸ்வலாக ஏர் கூட கனெக்ட் ஆகுது. இப்போ பாருங்க, இஃப் இன்க்ளைடட் இட் ப்ரொடியூசஸ் இன்ஜுரியஸ் எஃபெக்ட். எதுக்கு? கிட்னி அண்ட் லிவர் இஷ்யூஸ் வரும். அப்போ லெட்டு வந்து நம்ம சுவாசிச்சோம்னா என்ன பிரச்சனை வருதுன்னா கிட்னியும் லிவர் ப்ராப்ளம் வருது. ரைட்டுங்களா? ஓகே, அண்ட் இன்டர்ஃபியர்ஸ் வித் ஆர்பிசி, ரெட் பிளட் செல் டெவலப்மெண்ட்டே ப்ராப்ளம் வருது. ஆர்பிசி இருக்கு இல்லைங்களா, ரெட் பிளட் செல்லு, அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பெரிய இஷ்யூஸாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப 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 முக்கியமான ரொம்ப ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பொல்யூஷன் இது. சரிங்களா? அடுத்து பாருங்க, லெட் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் ஃபுட்டு இது கூட சேர்ந்துச்சுன்னா கேன் கிரியேட் ஏ குமுலேட்டிவ் பாய்சனிங். பாய்சன் ரொம்ப அப்படியே என்ன பண்ணும், குமுலேட்டிவ்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே போகும். இட் ஹாஸ் லாங் டைம் எஃபெக்ட்ஸ் ஆன் சில்ட்ரன் அண்ட் இட்ஸ் லோவர் இன்டெலிஜென்ஸ். பாருங்க, குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா, அது வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸே குறைக்கின்றாங்க.
ஸோ லெட் ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து நாங்கள் இது முன்னாடி படிச்சிருக்கேன், லெட் கோட்டட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. லெட் வந்து அந்த பெட்ரோலில் சேர்த்து சேர்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து லெட் வந்து பெட்ரோலில் வந்து கலக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இதெல்லாம் தெரிஞ்சுங்க என்னென்னு. இப்போ மோஸ்ட்லி வந்து பண்ணுறது கிடையாது லெட்டு. அப்போது இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா, இது ஆர்டினாக்கிங்க இது அந்தளவு முக்கியம் இல்லை. இது தெரிஞ்சுக்கலாம், கிட்னி அண்ட் லிவர் இஷ்யூஸ் வருது, ஆர்பிசி டெவலப்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுது, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து லோயர் பண்ணுது. சரிங்களா? இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அந்த லெட்டால் ஏற்படுது. இது இன்னும் கூட அடுத்த கிளாஸ்ல நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா? அதர் மெட்டல்ஸ். இப்போ இதை தாண்டி இன்னும் நிறைய மெட்டல். இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ல வந்து நம்ம கோலை வந்து பர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? அது மட்டுமே இஷ்யூ கிடையாதுல்ல. இப்போ நம்ம அது கோல் மட்டுமே அதாவது கோல் மட்டும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிறையா வந்து அயன் இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்போ அயனில் என்ன பண்ணுறோம்? அயன் யூஸ் பண்ணுறோம். நிறைய காப்பர் இண்டஸ்ட்ரி இருக்குது, காப்பர் யூஸ் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல. அப்போ அதுக்கு பேர் மெட்டல் சொல்லுவாங்க. அதனாலேயும் பாதிப்பு ஏற்படுது. பாருங்க, ஆக்சைட்ஸ் ஆஃப் அயன்ஸ், அலுமினியம், மேங்கனீஸ், மக்னீசியம், ஜிங்க் அண்ட் அதர் மெட்டல்ஸ். ஓகேங்களா? இது ஆல்சோ என்ன பண்ணுது, டியூ டு த டெபாசிஷன் ஆஃப் டஸ்ட் ஆன் பிளான்ட். ஓகேங்களா? இதுவுமே ப்ராப்ளம் ஏற்படுது. ஓகேங்களா? மைனிங் ஆப்ரேஷன் அண்டு மெட்டலர்ஜிக்கல் ஆப்ரேஷன். மைனிங் ஆப்ரேஷன் அதான் நம்ம வெட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ கோல்டெல்லாம் வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணோம்ல, அப்போ ஏற்படுது. மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னு ஒன்றும் இல்லை. அதை வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு மாத்திரம் இல்லைங்களா? ஸோ அது மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ், வேற ஒன்றும் இல்லை. மைனிங் ப்ராசஸ்னால் எர்த்தில் இருந்து நம்ம என்னது டிக் பண்ணி எடுக்கிறது. மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ்னால் அதை எடுத்துகிட்டு பிறகு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். இது இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க, இது இண்டஸ்ட்ரீஸ். இது மாதிரி நிறையா மெட்டல்ஸும் இங்கே வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துதுன்றாங்க. பாருங்கள், தே கிரியேட் சைக்கல பிசியாலஜிக்கலா பிசியாலஜிக்கல் பயோகெமிக்கல் அண்ட் டெவலப்மெண்ட் டிசார்டர்ஸ் இந்த பிளான்ட்டுமே ரொம்ப பாதிக்கப்படுது. அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஃபெயிலியர் இன் தி பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸுடைய அவருடைய ரீப்ரொடக்ஷனே டிஸ்டர்ப் பண்ணும். பிளான்ட்டுடைய நம்ம அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த ஏர் பொல்யூஷன் வந்து இவ்வளவு பிரச்சனைகளை இங்கே பண்ணுதுன்றாங்க. சரிங்களா? இது சஸ்பெண்டட் பார்ட்டிகல் மட்டும். அடுத்து பாருங்க, கேஸஸ் பொல்யூட்டன். ஒன்றும் இல்லை, இப்போ என்னென்ன பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குது, அதோடைய சோர்சஸ் என்ன, அதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் என்ன கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? இப்போ பாருங்க, கார்பன் 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 காம்பவுண்ட்னா என்னது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. இதனோட சோர்ஸ்லாம் பாருங்க, ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட். நம்ம பைக்கு கார்லாம் வந்து வெளியே வருதுல்ல, அதே மாதிரி வுட்டு கோல்லாம் வந்து எரிக்கிறதால கிடைக்குது. பாருங்க என்னென்ன ப்ராப்ளம் வரும். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். நான் சொன்னல கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால தான் இந்த குளோபல் வார்மிங் ஏற்படுது. இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம வந்து கியோட்டோ புரோட்டோகால்ல நிறையா அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் பாருங்கள், SO2 அண்ட் H2S. இது சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, இது ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சோர்ஸ் பாருங்கள், பவர் பிளான்ட்டு அண்ட் ரெஃபைனரிஸ். வல்கானிக் எரப்ஷன், இதில் இருந்தெல்லாம் நமக்கு இந்த பொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இது என்ன ப்ராப்ளம் பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இன் ஹியூமன். ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் யூஸ்வலாகவே கேஸ் பொல்யூட்டர்ல ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும். அடுத்து பாருங்கள், லாஸ் ஆஃப் குளோரோஃபில்ஸ் இந்த பிளான்ட். குளோரோஃபில் குறைஞ்சா ஆகிடும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே பாதிக்கப்படும். ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படுச்சுன்னா நம்ம ஃபுட்டு ப்ரொடக்ஷனே குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அப்போ ப்ராப்ளம் வருது. அதுக்கு பேர் இன்னொரு பேர் இப்போ டெக்னிக் நம்ம சொல்கிறாங்க, குளோரியாசிஸ்ன்றாங்க. ஓகேங்களா? குளோரியாசிஸ். பாருங்க, இன்னொன்று பாருங்க, ஆசிட்ரைன். முக்கியமான கான்செப்ட் சொன்னல, ஆசிட்ரைன் இதெல்லாம் அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கு இல்லைங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு ஆசிட்ரைனுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அது நைட்ரஜன் கம்பவுண்ட் பாருங்க, NO N2O. NO நைட்ரிக் ஆக்சைடு, N2O நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேங்களா? இது மோட்டார் வெஹிக்கிள் வருது, அட்மாஸ்பியரிக் ரியாக்ஷன் நடக்குது. பாருங்க, இரிட்டேஷன் இன் ஐஸ் அண்ட் லங்ஸ், லோ ப்ரொடக்டிவ் பிளான்ட். இங்கேயும் பார்த்தீங்களா ஆசிட்ரைன். அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ஆசிட்ரைனுக்கு ஓகேங்களா காரணமான ரெண்டு பொல்யூட்டன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், SO2 அண்டு N2O. ஓகேங்களா? முக்கியமாக மேஜராக இது ரெண்டு தான். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அதே பாருங்க, ஹைட்ரோ கார்பன், இந்த பென்சின், எத்திலின், இதெல்லாம் என்ன பார்த்ததுன்னா ஆட்டோமொபைல்ஸ், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியிலிருந்து வருது. இது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், கேன்சர் காசிங் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் எல்லாம் வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. ஃபைபர்ஸ், இந்த ஈவன் காட்டன் உள்ளு, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொல்யூஷன் தான்றாங்க. ரைட்டுங்களா? இப்போ காட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஞ்செலாம் பறக்கும் இல்லைங்களா? ஸோ அது மூலிமா ஏற்படுறதுலாம் வந்து கேஸஸ் பொல்யூட்டன் சொல்கிறாங்க. பாருங்க,
டெக்ஸ்டைல் அண்ட் கார்பெட் வீவிங் இண்டஸ்ட்ரி கிடைக்குது. லங் டிசார்டர், லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து பொல்யூஷன், இந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்லாம் வந்து இதனால ஏற்பட ஹெல்த் எஃபெக்ட் அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது மாதிரி கேள்விகளை கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆசிரியன் பொறுத்தவரையிலையும் சல்ஃபர் டை ஆக்சைடையும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், நைட்ரஸ் ஆக்சைடு இது பேர், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபைன். ப்ரிவென்ஷன்ஸ் அந்த கண்ட்ரோல் ஆஃப் ஏர் பொல்யூஷன், இது எப்படி ப்ரிவென்ட் பண்றது? ஓகேங்களா அப்படின்னு கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, இது ஒன்று சிம்பிள் தான் பாருங்க. ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாமா? ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறாங்க? இட் ரிமூவ்ஸ் த பார்ட்டிகல்ஸ் மேட்டர் ஃப்ரம் த கேஸ் ஸ்ட்ரீம்ஸ். அதில் இருக்கிற வந்து ஃபில்டர்னா அந்த இருக்கிற அந்த டஸ்ட்லாம் வந்து ஃபில்டர் பண்ணுறோம். வேற ஒன்று ரொம்ப சிம்பிள் தான். இது பாருங்க, இது ரெண்டும் கொஞ்சம் முக்கியம், இது தெரிஞ்சுக்கங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் அப்படின்னு ஒன்று, ஸ்க்ரப்பர்னு ஒன்று இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் அப்படின்றது பாருங்க, அந்த எமினேட்டிங் டஸ்ட் சார்ஜ் வித் அயன்ஸ். அந்த டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சார்ஜ் வித் அயன்ஸ் அண்ட் அயனைஸ்டு பார்ட்டிகல் மேட்டர் இஸ் கலெக்டட் அட் அன் ஆப்போசிட் சார்ஜ் சர்ஃபேஸ். ஒன்றும் இல்லை, அதாவது இந்த அயன் சொல்லுவாங்களா, பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அதில் வந்து அந்த டஸ்ட்டு, அதாவது அந்த கேஸை வந்து டஸ்ட்டு சேர்ந்து அந்த இது கூட அனுப்பிவிட்டீங்கன்னா அது வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, த டஸ்ட் எமினன்ட், அதாவது எமினேட்டிங் டஸ்ட் இஸ் சார்ஜ் வித் அயன் அண்ட் அயனைஸ்டு பார்ட்டிகல் மேட்டர்ஸ். ஓகேங்களா? இஸ் கலெக்டட் அண்ட் அன் ஆப்போசிட்லி சார்ஜ் சர்ஃபேஸ். இது என்ன டெக்னிக்கல்னா, ஒன்றும் இல்லை மேம், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். இங்கே வந்து உள்ள வந்து நீங்கள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுற அனுப்புறீங்க. அனுப்புறது டஸ்ட் பார்ட்டிகல் அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே வந்து பியூராக போயிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் வந்து இந்த அயன், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண தெரிஞ்சுங்க போதும். அடுத்து ஸ்க்ரப்பர். ஒன்றும் இல்லை, ஸ்க்ரப்பர் ஆர் வெட் கலெக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண பிறகு அந்த கேஸில் வந்து கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, வெட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும், வேற ஒன்றும் இல்லை. தே ரிமூவ் ஏரோசால்ஸ் from the stream of gas either by collecting wet particles or a surface followed by the removal. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஸஸ்ல டஸ்ட் பார்ட்டிகளை அந்த அயன் கூட அப்சர்வ் பண்ணி அது வந்து பியூர் கேஸ் வெளிவிடுது. இங்க ஸ்க்ரப்பர்ல என்ன பண்ணுதுன்னா, அந்த கேஸஸ் இருக்கிற அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா, வெட்டு, அதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நார்மலான கேஸ் வெளிவிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க போதும். ரொம்ப டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும். பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர், ஸ்க்ரப்பர். ஒரு கேள்வி இப்படி கேட்டிருந்தாங்க, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரசிபிடேட்டர் வந்து எந்த பொல்யூஷனை வந்து கண்டெயின் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு கேட்டிருந்தாங்க. இப்படி ரொம்ப டைரக்டாக ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? நம்ம ஏர் பொல்யூஷன் சொன்னா போதும், அந்த லெவல் தான். ஓகேங்களா? ஃபைன். ஓகே மேம், இப்போ இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த அதாவது மொத்தமான பொல்யூஷன் இதுவரையிலும் பார்த்ததுல கிளியரா? ஏதாவது கேள்வி கேட்குன்னு தோணுச்சா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது, கேஸ் கிளியர் தானே? ஒன்றும் பெருசா ஒன்றும் டவுட் இல்லைல்ல? இஸ் கிளியர் மேம்? கேக்குதுங்களா? ஏ டவுட்னா நான் சொல்லி திரும்ப ஏதாவது சொல்லுவேன் நான், இல்லைன்னா நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் போலாம் சார். ஒன்றும் இல்லை மேம், இது ஜஸ்ட் அது தெரிஞ்சு தானே. ஆமா சார். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் வந்து ஒரு முறை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீ ரீட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஓகே சார். பார்த்துக்கோ. ஓகே சார். ஓகே. நாய்ஸ் பொல்யூஷன் ஒன்றும் இல்லை பாருங்க. சவுண்டு வித்தவுட் வேல்யூ ஆர் எனி நாய்ஸ் தட் இஸ் அன்வான்ட் பை த ரெசிபியன்ட். இரிட்டேஷன் தானே, சவுண்டு வந்து இரிட்டேஷனாக இருக்கிறது தான் வந்து நாய்ஸ் பொல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, நாய்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், லவுட் ஸ்பீக்கர், மூவ்மெண்ட் ஆஃப் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், ரயில்வேஸ், ஏர்போர்ட், இங்கங்க இந்தந்த ஏரியாக்கள்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய நாய்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அதனால என்ன லீட்ஸ் டு இரிட்டேஷன் அண்ட் இன்க்ரீஸ் பிளட் ப்ரெஷர், லாஸ் ஆஃப் டெம்பர், டிக்ரீஸ் இன் ஒர்க் எஃபிஷியன்சி, லாஸ் ஆஃப் ஹியரிங். ஸோ இதெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க, ரொம்ப கேஷுவலாக கேட்குறாங்க. இப்போ நாய்ஸ் பொல்யூஷனால என்னென்ன நமக்கு இம்பாக்ட் ஏற்படலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இரிட்டேஷன் வரும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளோட டெம்பரை நம்ம வந்து லாஸ் பண்ணுறோம், ஒர்க் எஃபிஷியன்சி வந்து குறையும், ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகும். ரைட்டுங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து கேள்விகள் வந்து வரலாம், தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஓகே. நாய்ஸ் லெவல் இஸ் மெஷர்ட் இன் த, இது ரொம்ப முக்கியம். நாய்ஸ் லெவல் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா டெசிபல்னு சொல்லுவாங்க. சொல்லுவீங்களா? இப்போ ஒரு லென்த் இருக்கு, இப்போ லென்த் எதில் மெஷர் பண்ணுவோம்? மீட்டரா? அதே மாதிரி ஒரு இப்போ வந்து ஒரு மாஸ் வெயிட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதே மெஷர் பண்ணோம், கிலோகிராமா? ஸோ இந்த மாதிரி இந்த
நாய்ஸ் லெவல் மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூனிட் மெஷர் யூஸ் பண்ணுறாங்கன்னா டெசிபல் யூஸ் பண்ணும். இது ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? WHO இருக்குல்ல, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹஸ் prescribed ஆப்டிமம் நாய்ஸ் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 decibel/day. பகலில் வந்து 45 decibel தான் நம்ம வந்து ஹியர் பண்ணணும். அதே நைட்டாக இருந்துச்சுன்னா அதோட 35 decibel தான் ஹியர் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து ஆப்டிமம் லெவல். ஆனால் வந்து எனிதிங் above 80 decibel இஸ் ஹசார்டஸ். எக்காரணத்தை கொண்டும் 80 decibel மேலே நம்ம ஹியர் பண்ணோம், நமக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அப்போது அந்த லிமிட் வரும். அதாவது இவங்க வந்து WHO சொல்லியிருக்குது இது. ஆனால் அட் எனி காஸ்ட் வந்து 80க்கு மேலே கிராஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? இவ்வளோதான் கான்டெக்ட். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ள போகிறாங்க. நம்ம அடுத்து பிவிஓக்கு ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பிவிஓக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம கொடுக்குறோம், அதுவும் பாருங்க. அதுலேயும் சில ஃபேக்ட்ஸ் இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பாருங்களேன், இப்போ என்ன சொன்னேன், 80க்கு மேலே போச்சுன்னா அது வந்து நமக்கு என்ன, அது ஹசாடஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இந்த ஸ்க்ரீன் பாருங்களேன், சோர்சஸ் ஆஃப் சம் நாய்ஸஸ் அண்ட் தேர் இன்டென்சிட்டி. இங்கே பாருங்க, கியூட் கான்வர்சேஷன். நம்ம சும்மா ரொம்ப சிம்பிளாக பேசிகிட்டு இருக்கோம்ல, சவுண்டு கம்மியான பார்த்தீங்கன்னா அதுவே பாருங்கள் 20 to 30 decibelன்றாங்க. கொஞ்சம் லவுடு கான்வர்சேஷனு, சத்தம் போட்டு பேசினா 60 decibel போகுது. ரைட்டுங்களா? லான் மோவர் இது எக்ஸாக்டாக தெரில. இப்போ இந்த ஏர்போர்ட் நாய்ஸ் பாருங்கள், ஏர்கிராஃப்ட்டு இப்போ ஃப்ளைட்லாம் பறக்குதுல்ல, அது பார்த்தீங்கன்னா 90 to 120. ஈவன் மியூசிக் வந்து பீட் மியூசிக் வச்சுட்டு சவுண்ட் வச்சு கேட்பேன் இல்லைங்களா, அது 120 decibel. மோட்டார் சைக்கிள் 105 decibel. ரேடியோ மியூசிக் பாருங்க, அது ஓகே. டிராஃபிக் நாய்ஸு 60 to 90 வருது. ஹெவி ட்ரக்காக இருந்துச்சுன்னா இது ஒரு ரேஞ்ச் வருது. ஸ்பேஸ் வெஹிக்கிள் 5 இன்னும் அதிகமாக போகுது. ஜெட் என்ஜின் 140 போகுது. ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக பாருங்க, நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் ஒரு ஃப்ளைட்டு போகும்போது அந்த நாய்ஸ் வந்து பார்த்தா நமக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல, அது ஏன் இரிட்டேட்டிங்காக இருக்குது பாருங்க, 90 to 120. அப்போ 80க்கு மேலே தானே இருக்குது, மோர் தென் 80. ஈவன் பீட் மியூசிக் ரொம்ப சவுண்ட் அதிகமாக வச்சு கத்தும் போது அதே 120க்கு மேலே போதும். அப்போ 120 இருந்தாலும் என்ன ஆகும், அது இரைச்சலாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன புரிஞ்சிங்கன்னா, இந்த 80ன்றது வந்து ரொம்ப முக்கியம். இந்த 80க்கு மேலே போனாலே நமக்கு பாதிப்பு ஏற்படும். அப்போ 80 decibelக்குள்ளே நம்ம வந்து கண்டெயின் பண்ணிக்கிறது நல்லது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது வந்து சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, என்ன ரேஞ்சில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏர்கிராஃப்ட்லாம் வரும்போது நம்ம அதுக்கு அதுபடி வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? மியூசிக்லாம் வந்து சவுண்டு கம்மியாக வச்சு கேட்கலாம். அதே மாதிரி ஹெட்செட்லாம் போடும்போது ரொம்ப சவுண்டை கம்மி வச்சு கேட்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நாய்ஸ் பொல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இப்போ அதோட சோர்சஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க. இண்டோர் சோர்ஸு, அவுட்டர் சோர்ஸ். த நேம் இட்ஸ் வெல் சே சம்திங், ரைட்? இண்டோர்னா வீட்டுக்குள்ளே இருங்களா, அவுட்டோர்னா வெளியில். பாருங்க, இன்க்ளூட் நாய்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ரேடியோ, டெலிவிஷன். இது என்னது? ரேடியோ, டெலிவிஷனு, ஜென்ரேட்டரு, எலக்ட்ரிக் ஃபேனு, ஏர் கூலரு, ஏர் கண்டிஷனரு, டிஃப்ரெண்ட் ஹோம் அப்ளையன்சஸ், ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட். பார்த்தீங்களா? ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் கூட நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுத்துறாங்க. கத்தும்ல சண்டை வந்துருச்சுன்னா. ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து சண்டை வரும்போது கொஞ்சம் அமைதியாக பேசுறது நல்லதுன்றாங்க. ஓகேங்களா? ஓகே மேம். அவுட்டோர் பாருங்க, இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், ஆட்டோமொபைல்ஸ், ரயில் டிராஃபிக், ஏரோப்ளான். இதனால வந்து அவுட்டோர் சோர்சஸ். சரிங்களா? ஓகே. எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் பாருங்க, என்ன எஃபெக்ட் வருது ஆல்ரெடி பார்த்துட்டு நம்ம முன்னாடி. இதை இன்னொரு முறை பார்த்துட்டு பாருங்க. நாய்ஸ் பொல்யூஷன் ஹைலி அன்னாயிங் அண்ட் இரிட்டேட்டிங். நாய்ஸ் வந்து டிஸ்டர்ப்ஸ் ஸ்லீப். ஓகேங்களா? காசஸ் ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர் வருமா, எமோஷனல் ப்ராப்ளம் வருது, சச்சஸ் அக்ரெஷன், கோவம் வரும், மென்டல் டிப்ரெஷன் ஆகிடும், அனாயன்ஸ் வந்துடும். ஓகே. நாய்ஸ் பொல்யூஷன் அட்வைஸில் எஃபெக்ட் த எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆல்ரெடி பார்த்தது தான், பட் இதெல்லாம் தனியாக பார்க்குறீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இங்கே பார்த்து இல்லைங்களா, இதே தான் கொடுத்துருங்க, வேற ஒன்றும் இல்லை. ப்ரிவென்ஷன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சது தான். ரோட் டிராஃபிக் நாய்ஸ், ரோட் டிராஃபிக்கு நாய்ஸ் வருதுலாம் அப்போ என்ன பண்ணலாம், ரெடியூஸ் பை டிசனிங், பெட்டர் டிசனிங் அண்ட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் வெஹிக்கல். வெஹிக்கிளில் சத்தம் வருது இல்லைங்களா, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. ஏர் டிராஃபிக் நாய்ஸு. ஓகேங்களா? இப்போ ஏரோப்ளான்லாம் போதில் நாய்ஸ் வருதுல்ல, அது வந்து அப்புறம் இன்ஸ்டலேஷன். இது ரொம்ப டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள். ரோட் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணு, ஏர் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணு, இண்டஸ்ட்ரியல் நாய்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு ஏதாவது சில முடிவு இது பண்ணலாம். அடுத்து பல வந்து லவுட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைக்கலாம். ரைட்டுங்களா? ஃபயர் கிராக்கரு, இந்த பட்டாசு, இந்த இப்போ தீபாவளிலாம் வந்துருச்சுன்னா நமக்கு என்ன நாய்ஸ் பொல்யூஷன் ரொம்ப வச்சு தள்ளுதில்ல, அந்த மாதிரியான ஃபயர் கிராக்கர்லாம் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். வேற ஒன்று ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒன்றும் டெக்னிக்கல் ஒன்றும் கிடையாது, ரொம்ப கேஷுவலான விஷயம் தான். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த நாய்ஸ் பொல்யூஷன் இதுல எது டவுட் இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். இந்த டெசிமல்ன்றத ஒரு டெக்னிக்கல் வார்த்தை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஹசாடஸ்ன்னு தெரிஞ்சுக்கங்க.
இந்த WHO இது அந்த அளவுக்கு ரொம்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பாருங்க இப்போ 45 35 எனக்கு அப்படியே நடக்குது. 80க்கு மேலேனா பிரச்சனைகள் வருது. ஸோ அவங்க சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இது கிளியர் இல்லமா? ஒன்றும் இஷ்யூஸ் இல்லைல்ல? கிளியர் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வாட்டர் பொல்யூஷனா? ஓகே. வாட்டர் பொல்யூஷன்ல என்ன சொல்றாங்க பாருங்க. இது வழக்கமான பொல்யூஷன் அதே தான் பேர், அதே தான் டெபினேஷன் வரும் பாருங்க. அடிஷன் ஆர் பிரசன்ஸ் ஆஃப் அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் இன் வாட்டர். அதே மாதிரி அடிஷன் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் அன்டிசைரபிள் சப்ஸ்டன்ஸ் இன் ஏர்னா ஏர் பொல்யூஷன், இன் வாட்டர்னா வாட்டர் பொல்யூஷன். வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாட்டர் பொல்யூஷன் பாருங்க இஸ் காஸ்ட் பை வெரைட்டி ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் சச் அஸ் இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சரல், டொமஸ்டிக். நிறைய வாட்டர் பொல்யூஷன் ஆகுதுல்ல. நான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம என்ன சொல்றது, நம்முடைய வீட்டில் டொமஸ்டிக் வேஸ்டேஜே நிறைய பொல்யூஷன் ஏற்படுத்துது இல்லைங்களா? வாட்ரு பொல்யூஷன் நிறைய ஏற்படும். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பொல்யூஷன் ஏற்படும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வாட்டர் எப்படிலாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் என்ன அப்படின்னா செடிமெண்ட். ஓகேங்களா? பிராட் பை த ரன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. ரைட்டுங்களா? இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல இருந்து நம்ம வந்து செடிமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை. அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த சாயில்லாம் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு செட்டில் ஆகுறது. அதான் செடிமெண்ட் சொல்லுவாங்க. அண்ட் டிஸ்சார்ஜ் ஆஃப் அன்ட்ரீட்டட் அண்ட் பார்சலி ட்ரீட்டட் சீவேஜ். அந்த சீவேஜ் வந்து ட்ரீட் பண்ணாமல் தண்ணியில் கலந்து விட்டுறது. அப்போ இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ். இப்போ நிறையா அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு பாருங்க, தோல் பதன தொழில்கள்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃப்ளூயன்ஸ் நிறையா வரும். அதே மாதிரி டை இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஓகேங்களா? டிஸ்போசல் ஆஃப் ஃப்ளை ஆஷ். அது ஃப்ளை ஆஷ் ஆல்ரெடி அங்கே பார்த்தோம் இல்லைங்களா? வாட்டர் ஏர் பொல்யூஷனில் அந்த ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரையும் டிஸ்டர்ப் பண்ணும், வாட்டரையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? ஆர் சாலிட் வேஸ்ட் இன் டு த க்ளோஸ் ஆர் வாட்டர் பாடிஸ் கான் சிவியர் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் வாட்டர் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகும் சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க பொல்யூஷன் டியூ டு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே. பொல்யூஷன் டியூ டு பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். இப்போ பொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டிசைட்ஸ், இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். பெஸ்டிசைட்ஸ் இல்லை நம்ம இப்போ இந்த அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம அந்த பூச்சிக்கொல்லிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதனாலையும் நிறையா வாட்டர் பாதிப்பாகும். ஏன்னா அதை நம்ம தெளிச்சு விட்டுருவோம். அது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்? வாட்டர் பொல்யூட் ஆகிடும். சரிங்களா? பாருங்க பெஸ்டிசைட்ஸ் லைக் டிடிடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டிடிடின்றது ஒரு பெஸ்டிசைடு, பெஸ்ட் கொல்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கெமிக்கல். ஓகேங்களா? அண்ட் அதர் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர் மே கண்டாமினேட் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்க மெட்டல்ஸ். லெட்டு. அங்கே லெட் வந்துருச்சுங்களா? ஆல்ரெடி பார்த்தோம்னா வாட்டர் ஏர் பொல்யூஷன்லேயும் வந்துச்சு இது. இங்கேயும் வரும். லெட்டு, ஜிங்க்கு, ஆர்சனிக், காப்பர், மெர்க்குரி, கேட்மியம். இதெல்லாம் பயங்கரமான வந்து பாய்ஸ்னஸ். கேட்டுங்களா? இன் இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்ட்டு வாட்டர்ஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த ஹியூமன் அதர். இது ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொன்றும் நம்ம இதனுடைய இம்பாக்டை பற்றி பார்க்கும்போது நம்ம அடுத்து பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் கவனிக்கலாம். சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்குமே சம் இஷ்யூஸ் இருக்குது. சரி, அடுத்தது ஆர்சனிக் பாருங்க. அப்பப்போ அந்த டிசீஸ் சொல்லிடுறோம். இதை நம்ம தொகுத்து இன்னொரு அடுத்த கிளாஸ் வந்து போட்டுடலாம். பாருங்க ஆர்சனிக் இருக்குல்ல, இங்க இருக்கிற ஆர்சனிக். ஆர்சனிக் பொல்யூட்டட் வாட்டர் லீட்ஸ் டு அக்குமுலேஷன் ஆஃப் ஆர்சனிக் இன் த பாடி பார்ட் லைக் பிளட்டு, நெயில், ஹேர். இங்கெல்லாம் வரும். இதில் என்ன பாதிப்பு வருது பாருங்க. லெசியன்ஸ் என்ன எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. ஸ்கின் லெசியன்ஸ்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அடுத்து ரஃப் ஸ்கின்னு, ட்ரை அண்ட் திக்கனிங் ஆஃப் ஸ்கின்னு. அப்போ ஸ்கின் இஷ்யூஸ் ஆகும். அப்போ ஆகின அல்டிமேட்டாக எங்கே போய் முடியும்? ஸ்கின் கேன்சர். அப்போ ஆர்சனிக் வந்து பொல்யூஷன் வந்து என்னது ஏற்படுதுன்னா ஸ்கின் கேன்சர் வரையும் கொண்டு போகுது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் மேம், தெரிஞ்சுங்க. ஸ்கின் கேன்சர் உருவாகுது ஆர்சனிக். ஓகேங்களா? அடுத்து பாருங்க பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் பை மெர்க்குரி. இது ரொம்ப 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 முக்கியம். மெர்க்குரி இருக்கு இல்லைங்களா? மெர்க்குரி என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து மினமட்டா டிசீஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. மினமட்டான்றது ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஒரு சிட்டின்னு நினைக்கிறேன். அங்க வந்து இந்த டிசீஸ் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இது மெர்க்குரி வந்து மினமட்டா டிசீஸ் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? அப்போ மினமட்டா டிசீஸ்ன்றது எங்க ஹியூமன்ஸ்ல ஏற்படுத்துது. அதே வந்து ஃபிஷஸ்ல ஏற்படுறதுக்கு பேர் வந்து டிராப்ஸி. அப்போ மெர்க்குரி வந்து ஹியூமனுக்கு ஏற்படுத்துகிற டிசீஸ் பேர் மினமட்டா டிசீஸ். அதே வந்து ஃபிஷஸ்க்கு ஏற்படுத்துறதுக்கு பேர் டிராப்ஸி. ஏன்னா ஃபிஷஸ்னா வாட்டரில் தானே ஃபிஷ் இருக்கும். அப்போ அந்த மெர்க்குரி வாட்டர் கூட கனெக்ட் ஆகும்போது அதுக்கும் டிசீஸ் வரும் ஃபிஷ்ஷுக்கும்.
லெட் இருக்கு இல்லைங்களா, லெட் காசஸ் டிஸ்பிளக்சியா. நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா, லெட் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுத்துது, நம்ம ஈவன் குழந்தைகளுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் லோயர் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா, ரைட்டுங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அதுன்னு டிஸ்பிளக்சியான்ற ஒரு டிசீஸ் ஏற்படுத்துதாட்டு இருக்கு. கேட்மியம் அப்படின்ற ஒரு அது பாய்சன் ஆச்சுன்னா இட்டாய்டாய்ட் டிசீஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இட்டாய்டாய்ட் டிசீஸும் இந்த மினமடா டிசீஸும் அடிக்கடி கேட்பாங்க. அவன் மெர்க்குரியால ஏற்படுறது வந்து மினமடா டிசீஸ், கேட்மியதால் ஏற்படுறது இட்டாய்டாய்ட் டிசீஸ். ஓகேங்களா, இதெல்லாம் பேர் நேம் தான். பட் ஒவ்வொருக்கும் ஒரு சில அதுக்குன்னு சில தன்மைகள் இருக்கா, நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இஷ்யூஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். இந்த ஆர்சனிக் பொல்யூஷனு, மெர்க்குரி பொல்யூஷனு, லெட் பொல்யூஷனு, கேட்மியம் பொல்யூஷனு, இதனால என்னென்ன டிசீஸ் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, இந்த ஹெல்த் இம்பாக்ட் மேம். அடுத்து வாங்க, தெர்மல் பொல்யூஷன். இந்த நேம்ல இருக்கு பார்த்தீங்களா, தெர்மல்லாம் ஒன்றும் இல்லை மேம், ஹீட்டு. ஓகேங்களா, த வேஸ்ட் ஹீட்டு ஃப்ரம் த பாய்லர் அண்ட் ஹீட்டிங் ப்ராசஸ் இன்க்ரீசஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த கூலிங் வாட்டர். ரைட்டுங்களா. அப்போ கூலிங் வாட்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிடும். இங்க பாருங்களேன், டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹாட் வாட்டர் மே இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் ரிசீவிங் வாட்டர் பை 10 to 15 டிகிரி சென்டிகிரேட் above the ambient water temperature. This is called thermal pollution. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாய்லர்லாம் யூஸ் பண்ணுவோம். பாய்லர்னா ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறதை யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. அப்போ அந்த வாட்டர் ஹீட் பண்ண பிறகு எங்கே பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் வாட்டர் வந்து இப்போ கூல் வாட்டர் கூட சேருதுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு வாட்டர் கூட சேருதுன்னு வச்சிங்களேன். ஓகேங்களா. இந்த கோல்டு வாட்டர் டெம்பரேச்சர் என்ன மாற்றிடுது, 10 to 15 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ன ஆகும், தெர்மல் பொல்யூஷன் ஏற்படும். இப்போ வாட்டரோட டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, அக்வாட்டிக் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. அக்வாட்டிக் லைஃப்னா நம்ம வந்து வாட்டரில் லிவிங் ஆகுது இல்லைங்களா, அந்த அனிமல்ஸ் எல்லாம். இப்போ உதாரணத்துக்கு ஃபிஷ்ஷு, குரக்கடைல், இந்த மாதிரியான இதெல்லாம் பாதிக்கும். புரியுதுங்களா. இவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. தெர்மல் பொல்யூஷன்னா டெம்பரேச்சர், அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அதை வந்து வேற சில வாட்டரில் வந்து கலக்கிறோம், கூல் வாட்டரில். அப்போ அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே இருக்கிற அக்வாட்டிக் லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஃபைன். கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். இப்போ கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் நடக்குது. ஆக்சுவலாக பாருங்க, லாட் ஆஃப் பீப்புள் இந்த வேர்ல்டு டிபெண்ட்ஸ் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் த ட்ரிங்கிங், டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், அக்ரிகல்ச்சர் யூசஸ். இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் நம்ம யோசிக்க பார்க்க முடியாதுல்ல. இப்போ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை போன்ற சிட்டிலாம் வாழ்கிறோம், நமக்கு என்ன வாட்டரு, கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம எடுக்கிறோம். ரைட்டுங்களா. அப்போ கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஊர் சைடில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய மோட்டர்லாம் போடுறோம் இல்லைங்களா, எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம வந்து நிறைய சார்ந்திருப்போம். அப்போ ஜென்ரலி கிரவுண்ட் வாட்டர் வந்து க்ளீன் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஏன்னா நம்ம வந்து இப்போ சர்ஃபேஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் மேம். சர்ஃபேஸ் வாட்டர்னா ரிவரு, லேக்கு, பாண்ட்டு, இதெல்லாம் சர்ஃபேஸ் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர்னா நமக்கு வந்து எர்த்துக்குள்ளே இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம சர்ஃபேஸ் வாட்டர் ஈஸியாக நம்ம வந்து பொல்யூட் பண்ணிடலாம், ஈஸியாக பொல்யூட் பண்ணிடலாம். ஏதாவது கலந்து விட்டாலே என்ன ஆகிடும், பொல்யூட் ஆகிடும். ஆனால் கிரவுண்ட் வாட்டர் இருந்தாலும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனால் அந்த கிரவுண்ட் வாட்டர்லையுமே நம்ம வந்து சில நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் வந்து கிரவுண்ட் வாட்டருமே டிஸ்டர்ப் பண்ணுது. பாருங்க, ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் எதெல்லாம், இம்ப்ராப்பர் சீவேஜ் டிஸ்போசல், டம்பிங் ஆஃப் ஃபார்ம் யார்டு மென்யூர்ஸ், அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ், இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் ஆர் காசிங் பொல்யூஷன்ஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஈவன் கிரவுண்ட் வாட்டரையும் பாதிக்குது சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் கான்டெக்ட்ங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பொல்யூஷன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட் மேம். இது யூட்ரோபிகேஷன். எப்படி நம்ம ஏர் பொல்யூஷன்ல ஆசு ட்ரெயின், குளோபல் வார்மிங், ரெண்டு கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா ஏர் பொல்யூஷன்ல, அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷன்ல யூட்ரோபிகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒன்றும் நம்ம ரொம்ப சிம்பிள். அப்போ யூட்ரோபிகேஷன் என்னன்னு பாருங்களேன், a water body becomes overly enriched with nutrients leading to the plentiful growth of simple plant life. ஒன்றும் இல்லை மேம், ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், டெக்னிக்கலாக ஒன்றும் இல்லை, இஷ்யூ இல்லை. இப்போ வந்து நிறையா நியூட்ரிஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீவேஜ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நியூட்ரிஷன் இருக்கும். அது நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டியில் கலந்துடும். உதாரணத்துக்கு ஒரு லேக் எடுத்துப்போம். இப்போ லேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீவேஜ்லாம் வந்து நிறைய கலக்கிறன்னு வச்சுக்கலாம், நிறைய நியூட்ரிஷன் இருக்குல்ல. அந்த நியூட்ரிஷனால் வந்து என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிளான்ட் வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் நினைக்கலாம் பிளான்ட் நிறைய வளர்ந்து நல்லது தான் நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. பிளான்ட் அதிகமாக வளருதுன்னு வச்சுக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய growth-க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ வந்து அந்த வாட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. இப்போ ஃபிஷ்ஷு, இந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க, பேர் என்ன, டிசால்வ்டு ஆக்சிஜன். டிசால்வ்டு ஆக்சிஜன்னா வாட்டரு கூட மிக்ஸ் ஆகிருக்கிறது பேர் தான் டிசால்வ்டு ஆக்சிஜன். சரிங்களா.
டிசால்வ்டு அங்கே எழுதுன பாருங்க. டிசால்வ்டு ஆக்சிஜன் சொல்லுவாங்க. அப்படின்னா வாட்டரை விட மிக்ஸ் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம ஃபிஷ்லாம் வந்து ஆக்சிஜன் தானே சுவாசிக்கும். அப்போ அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அப்போ டிசால்வ்டு ஆக்சிஜனுடைய கண்டென்ட் வந்து என்ன பண்ணுன்னா குறைஞ்சிரும். ஏன்னா பிளான்ட் நிறைய வளர்ந்துருது. அப்போ பிளான்ட் வந்து நிறைய வளர்றதால டிசால்வ்டு ஆக்சிஜன் இது எடுத்துக்கிறதால அங்கே வளர்ற ஃபிஷ்ஷு இன்னும் மற்ற வந்து அக்வாட்டிக் பீசிஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் கிடைக்காத போயிடும். அப்போ என்ன ஆகிடும்? எல்லாமே இறந்து போயிடும். ஸோ இதுதான் யூட்ரிஃபிகேஷன். ரொம்ப சிம்பிள், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா? பாருங்க. இந்த எக்ஸஸ் growth ஆஃப் growth ஆர் blooms ஆஃப் ஆல்கே. நீங்க இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறையா வந்து இந்த ஏரிலாம் பார்த்தீங்கன்னா, லேக்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த ஆல்கே வந்திருக்கு தெரியுங்களா? பச்சை பசேர்னு இருக்கு பாருங்க. அதெல்லாம் அந்த யூட்ரிஃபிகேஷன் ஏற்பட்டது தான். அப்போ அந்த ஆல்கே வளர்ந்துருக்கிறதுக்காக அந்த அந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவா இருக்கு? யோசிச்சு பாருங்க. அது ஆல்கே வளர்ந்துச்சுன்னா லேக் வந்து பயன்படாமல் போயிடும். ஸோ இதுக்கு பேர் தான் யூட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க. அது பிளாங்டன் இன் வாட்டர் பாடி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராசஸ். நிறைய வளர்ந்துருச்சுன்னா அப்போ அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் அந்த லேக்கு. பாருங்க. யூட்ரிஃபிகேஷன் கன்சிடர் டு பி a serious environmental concern since it often results in the deterioration of water quality and the depletion of dissolved oxygen. போட்டிருக்கல, dissolved oxygen in water bodies. அப்போ யூட்ரோபிக் வாட்டர் கேன் eventually becomes dead zones. ஓகேங்களா? அங்க இருக்கிற ஃபிஷ்ஷு இந்த மாதிரி வந்து பீசஸ்லாம் என்ன பண்ணும்? இந்த சில நேரங்களில் வந்து இறந்து அப்படியே அந்த மீன்லாம் வந்து அப்படியே டெட் ஆகிட்டு அப்படியே மிதக்கும் பார்த்துறீங்களா? ஃப்ளோட்டிங் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தால் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சுவாசிக்கிறது ஆக்சிஜன் தேவை மேம். அதே மாதிரி வந்து அந்த ஃபிஷ்ஷு அந்த மாதிரி அக்வாட்டிக் பீசிஸ் சுவாசிக்கிறதுக்குமே ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் வந்து வாட்டரோட கலந்துருக்கும், அதை எடுத்துக்கும். ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான்ட் நிறைய எடுத்துக்கிச்சுன்னா அப்போ அதுக்கு பயன்படாமல் போயிடல. ஸோ இதுதான் கான்டெக்ட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏர் பொல்யூஷன் பார்க்கும்போது என்னென்ன முக்கியம்னா அந்த குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் முக்கியம். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆசிட் ரெயின். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ வந்து சீவேஜ் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? இப்போ வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியல் சோர்சஸ் ஃப்ரம் த கார்பேஜ் டம்ப் ஜென்ரல் நோன் சீவேஜ். ஓகேங்களா? இதனால வந்து எல்லாமே பாதிக்கப்படும். அப்புறம் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம்? இந்த ப்ராசஸ் இல்லை செடிமெண்டேஷன், கோலேஷன் அண்ட் ஃப்ளோகுலேஷன், ஃபில்டர் பண்ணுறது, டிஸ்இன்ஃபெக்ஷனு, சாஃப்ட்னிங், ஏரேஷன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சேன். என்னென்ன ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சுங்க. மேபி கேள்விகள் கேட்டால் கேட்கலாம். ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அது ப்ராசஸ் சும்மா டெக்னிக்கல் ப்ராசஸ், ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். கண்ட்ரோல் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன் என்ன பண்ணலாம்? வழக்கம் போல தெரிஞ்ச மேட்ரு தானே. வாட்டர், அதாவது வாட்டர் ரெக்யர்மெண்ட் சுட் பி மினிமைஸ்டு பை ஆல்ரெடி டெக்னிக் இன்வால்வ்டு. இந்த வாட்டருடைய யூசேஜ் வந்து குறைக்கிறது, வாட்டர் வந்து ரீயூஸ் பண்ணுறது, வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறது, ரைட்டுங்களா? வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அது வந்து குறைக்கிறது. ஸோ இது மாதிரி வாட்டர் பொல்யூஷன் நம்ம தெரிஞ்ச ஃபேக்ட் தானே. இதோட டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டர் தெரிஞ்சா போதும். ஓகே மேம். இவ்வளோதான் இவ்வளோ கான்டெக்ட். மேம் இதில் ஏதாவது பர்டிகுலராக வாட்டர் பொல்யூஷன் எதாவது கேட்க வேண்டியது இருக்கா? டவுட் இருந்தால் கேட்கலாம். இந்த இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சுங்க இதெல்லாம். இந்த ஆர்சனிக், ஓகேங்களா? இந்த மினமேட்டா மெர்க்குரியால் ஏற்பட்ட மினமேட்டா டிசீஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, கேட்மியம். இது தெரிஞ்சுங்க, இது கொஞ்சம் டெக்னிக்கல். இது ஓகே. தெர்மல் பொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சால் போதும், மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கிரவுண்ட் வாட்டர் பற்றி நம்ம தெரிஞ்சது தான் ஒன்றும் இல்லை. யூட்ரிஃபிகேஷன் இது கொஞ்சம் முக்கியமான ப்ராசஸ் தெரிஞ்சுங்க. ஏன்னா கேள்வி வச்சுமா ஜஸ்ட் போகிற போக்கில் கெட்டு போகலாம். எனி டவுட் மேம்? கிளியர்? ஓகே, எல்லாம் தெரிஞ்சது தான், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். சாயில் பொல்யூஷன் மேம். இது ஒன்றும் இல்லை. இப்போ சாயில் பொல்யூஷன் என்னது? லேண்ட் பொல்யூட் ஆகிறது, ரைட்டுங்களா? ஆனால் இன்னொன்று மேம், இது எதுவுமே வந்து நீங்கள் ஐசோலேட்டெல்லாம் படிக்க முடியாது. ஏன்னா ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் தான் இருக்கும். அதனால வந்து ஒவ்வொன்றும் அப்படியே கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணலாம் படிக்க வேண்டாம். ஒவ்வொன்று எல்லா பொல்யூஷனுக்குமே ஒரு லிங்க் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ ஃப்ளை ஆஷ் வருது. இப்போ ஃப்ளை ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஏர் பொல்யூஷன் சம்மந்தப்பட்டது அப்படிலாம் சொல்ல முடியாது. அது வாட்டர் பொல்யூஷன் ஏற்படையா, சாயில் பொல்யூஷன் ஏற்படல, ரைட்டுங்களா? அதனால பொல்யூஷன்ன்றது எல்லாமே இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஓவராலாக பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? பாருங்க. அடிஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் அட்வர்ஸ்லி அஃபெக்ட் த குவாலிட்டி ஆஃப் சாயில். ஓகேங்களா? ஆர் இட்ஸ் ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டின்னு சொல்ல ஃபெர்டைல் சாயில்லாம் படிச்சிருப்பீங்க.
அக்ரிகல்ச்சரில் வந்து நல்லா இருக்குன்னா சாயில் வந்து ஃபெர்டைலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சாயில் பொல்யூஷன். ஜென்ரலி பொல்யூட்டட் வாட்டர் ஆல்சோ பொல்யூட் சாயில். புரிஞ்சு வச்சுங்களா? வாட்டர் பொல்யூட் ஆயிடுச்சுன்னா அந்த வாட்டர் தேங்கி இருக்கிற சாயிலுமே பொல்யூட் ஆயிடும். அவ்வளோதான். சொன்னல இல்லை, எதுவுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக படிக்கக்கூடாது, எல்லாத்துமே இன்டர்லிங்க்டு தான். பாருங்க, சோர்சஸ் என்னென்ன இருக்குது சாயில் பொல்யூஷனுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, வந்துருச்சா? பிளாஸ்டிக் பேக். ரைட்டுங்களா? பிளாஸ்டிக் இஷ்யூஸ் பற்றி நம்ம நல்லா தெரியும். அப்போ அந்த பிளாஸ்டிக் தான் சாயில் வந்து ரொம்ப பொல்யூட் பண்ணுது. பாருங்க, பிளாஸ்டிக் பேக்ஸ் மேட் ஃப்ரம் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். இது டெக்னிக்கல் வார்த்தை தெரிஞ்சுங்க. லோ டென்சிட்டி பாலிஎத்திலின். ஓகேங்களா? இஸ் a virtually indestructible great colossal environmental hazard. The discharged bags blocks drainage sewage system. இது தெரிஞ்சுதானே நம்ம இந்த டெக்னிக்கல் வார்த்தை மட்டும் தெரிஞ்சுங்க. அதாவது பாலித்தீன் கவர் இருக்குல்ல, அந்த பாலித்தீன் கவர்னு சொல்லுவோம். பாலித்தீன் கவர் சொல்லுவோம் இல்லைங்களா? பாலித்தீன் கவர் சொல்லுவோம். அது வந்து நான் லோ டென்சிட்டி பாலித்தீன் கவர் வேணாம்னு இல்லை. ஓகேங்களா? பாலி எத்திலின், பாலித்தீன் சொல்றது பாலி எத்திலின் தான் பாலித்தீன் சொல்றோம். ஓகேங்களா? அப்போ லோ டென்சிட்டி பாலித்தீன் ஒன்றும் இல்லை மேம். இப்போ நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த லைட்டா சைஸ் இருக்கு, நம்ம கடைக்கு போனவங்கலாம் கொடுப்பாங்களா, இப்போ அதெல்லாம் வந்து ரீயூஸே பண்ண முடியாது சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணோம், அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுறது. ரைட்டுங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கிறது தான். இப்போ நம்ம அதனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் போய் அடிச்சிக்கும், சிவேஜ் சிஸ்டத்தில் போய் அடிச்சிக்கும். அப்போ நிறைய பாதிப்புகள் வரல, நான் தெரிஞ்ச விஷயம் தானே. பாருங்க, பிளாஸ்டிக் இஸ் எ நான் பயோடிகிரேடபிள். இது ஒரு கான்செப்ட் மேம். பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமாக இந்த பொல்யூஷன் பற்றி பேசும்போது. பயோடிகிரேடபிள்னா, ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீசிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்டீரியாலாம் இருக்குல்ல, பாக்டீரியா ஃபங்கஸ், இதெல்லாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணுறோம், இதை டெஸ்ட்ரக்ட் பண்ணிடும். நான் பயோடிகிரேடபிள் இதாலே பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகிடும், இது என்னோட ரொம்ப பாதிக்கும். அப்போ பிளாஸ்டிக்ன்றது ஒரு நான் பயோடிகிரேடபிள், அதனால தான் பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்கணுன்றாங்க. ரைட்டுங்களா? வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, burning of plastic in garbage dumpage releases high toxic and poisonous gases. அது மாதிரி பிளாஸ்டிக்லாம் நிறைய பேர் எரிப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து பர்ன் பண்ணக்கூடாது. பயங்கரமான பாய்சனஸ் கேஸ்லாம் வரும். என்னென்ன பாருங்க, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, பாஸ்ஜீன்ஸ், டைஆக்சின்ஸ், குளோரினேட்டட் காம்பவுண்ட்ஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து பாருங்க, சோர்சஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். ஓகேங்களா? அதே தான் சோர்ஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் பேக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ். இப்போ இண்டஸ்ட்ரியில் எப்படிலாம் சாயில் பொல்யூஷன் ஏற்படுத்து பாருங்க. ஃப்ளை ஆஷ் வந்துருச்சா? ஃப்ளை ஆஷ் வந்து வாட்டர் பொல்யூஷன் வந்துச்சு, ஏர் பொல்யூஷன் வந்துச்சு, சாயில் பொல்யூஷன் வந்துருச்சு. கெமிக்கல் ரெசிடியூஸ், மெட்டாலிக் அண்ட் நியூக்ளியர் வேஸ்ட். இப்போ நியூக்ளியர் டம்ப்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அதில் சாயில் பொல்யூஷன் ஆகும். அடுத்து பாருங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், டைஸ், ஆசிட்ஸ் எக்ஸெட்ரா ஃபைண்ட் தர் வே இன்டு த சாயில் அஸ் நோன் அஸ் கிரியேட் த மெனி ஹெல்த் கசாட். கேன்சர் கூட வருன்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, அக்ரிகல்ச்சர் சோர்சஸ். அக்ரிகல்ச்சருமே பெரிய ஒரு பொல்யூஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சோர்ஸ் மேம் அது. அக்ரிகல்ச்சர் எல்லாமே நல்லதுன்னு இல்லை, சில விஷயங்கள் நம்ம கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி பாதிக்கும். அதே மாதிரி ஒரு சாயில் பொல்யூஷன் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பாருங்க, அக்ரிகல்ச்சர் கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு பொல்யூட் த சாயில். கேட்டுங்களா? ஃபெர்டிலைசர் ரன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த தீஸ் ஃபீல்ட்ஸ் கேன் காஸ் யூட்ரோபிகேஷன். வந்துருச்சுங்களா? முன்னாடி பார்த்தல வாட்டர் பொல்யூஷன், யூட்ரோபிகேஷன். அந்த யூட்ரோபிகேஷன் எதனால் ஃபெர்டிலைசர்லாம் ஏற்படுது. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து வாட்டர் கூட தான் நம்ம சேர்த்து அது வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக வாட்டர் கூட கலந்து தான் விடுவோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடியில் போய் கலந்துக்கும் போது, இப்போ ஒரு லேக்கில் போய் சேர்த்து விட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வாட்டரை என்ன ஆகும், அங்கே வந்து அந்த ஃபெர்டிலைசரில் நிறையா அந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பிளான்ட் சூப்பராக வளரும். அந்த பிளான்ட் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆக்சிஜன் குறையும், அங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாம் இறந்து போயிடும். ஸோ எல்லாத்துக்குமே ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன இருக்கு, லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? பாருங்க, பெஸ்டிசைட்ஸ் ஹைலி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். ஓகேங்களா? அஃபெக்ட் ஹியூமன் அனிமல்ஸ் அட்வர்ஸ்லி, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வரும், கேன்சர், ஈவன் டெத்து கூட ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பொல்யூஷன்றது ரொம்ப டேஞ்சரான சில ஆஸ்பெக்ட்ஸ். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? வழக்கமான சாயில் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணலாம். ஜெனரலாக பாருங்க, இன்டிஸ்கிரிமினேட் டிஸ்போசல் ஆஃப் சாலிட் வேஸ்ட் ஷுட் பி அவாய்டட். ஓகேங்களா? அது வந்து அதுக்கு ஒரு ஒரு டிஸ்கிரிமினேட்டு, அதாவது இன்டிஸ்கிரிமினேட் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ண சாலிட் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ட்ரீட் பண்ணி
விடுன்னு. ஓகேங்களா? பாருங்க. டு கண்ட்ரோல் சாயில் பொல்யூஷன் இட் இஸ் எசென்சியல் டு ஸ்டாப் யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். அதுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்? பேப்பர் அல்லது கிளாத் யூஸ் பண்ணலாம். அதான் நீங்கள் வந்து கடைக்கெல்லாம் போகும்போது பிளாஸ்டிக் பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது துணி பை எடுத்துகிட்டு சொல்கிறாங்களே, தமிழ்நாடு கவர்மெண்ட் பதிலும் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருப்பாங்க. மீண்டும் மஞ்சப்பை. ஓகேங்களா? பிளாஸ்டிக் பதிலாக மஞ்சப்பை யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அடுத்து பாருங்க, சிவேஜ் ஷுட் பி ட்ரீட்டட் ப்ராப்பர்லி. ரைட்டுங்களா? அதே மாதிரி வந்து இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சரு, இந்த மாதிரி வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்மி கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. வெர்மி கம்போஸ்டிங்னா வந்து நம்ம அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, வேம்ஸ் என்ன சொல்ல, புழுக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த புழுலாம் வச்சு நம்ம வந்து அந்த அது உரமா மாத்துறது, மென்யூரா மாத்துறது, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணலாம். த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ப்ரியர் டு டிஸ்போசல் ஷுட் பி ப்ராப்பர்லி ட்ரீட்டடு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, பயோமெடிக்கல் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது இல்லைங்களா, அதை வந்து இன்சினரேட்டர்ஸில் வச்சு நம்ம எரிச்சிருவாங்க. ஸோ இன்னொன்று, இந்த வேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சினரேட்டர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதில் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வச்சு அப்படியே ஒன்றும் இல்லாத பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இதான் மேம் நம்ம பார்த்த சாயில் பொல்யூஷன். இது வரல இதுல ஏதாவது டவுட் இருக்காம சாயில் பொல்யூஷன்ல? சார் இல்ல சார். ஒன்றும் இல்லை மேம். இந்த இந்த வார்த்தை இது மட்டும் தெரிஞ்சுங்க மேம். எல்டிபி சும்மா ஜஸ்ட் இது டெக்னிக் வார்த்தை நினச்சி விட்டுறாதீங்க. லோ டென்சிட்டி பாலியத்தில், இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த லெவல் தெரிஞ்சால் போதும். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ரொம்ப மேலோட்டமாக கேட்குறாங்க. ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீப்பாக போகிறாங்க. நம்ம கொஞ்சம் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம தெரிஞ்ச டாபிக்ன்றதால அவங்க ரொம்ப டீப்பாக போகிறாங்களாட்டு. ஸோ முடிஞ்ச வரையும் நமக்கு இங்கே எங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இது வந்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, கொஸ்டின் போலாங்களா? பாருங்க. எக்ஸ்போஷர் டு நாய்ஸ் பொல்யூஷன் கேன் காஸ். இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நாய்ஸ் பொல்யூஷனால நமக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஏற்படும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்களா கண்டுபிடிங்க. எதெல்லாம் வரும் வராது? லாக் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியுதுல மேம்? சார் ஏ வராதுங்க சார். ஏ வராது. ஓகே, இம்யூன் சிஸ்டத்துக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க. வெரி குட் மேம். அப்ப ஏ ஆமா. கேன்சல் பண்ணிடலாமா? ஓகேங்க, ஏ இது போயிடும், கேன்சல் பண்ணிடுறேன். இதுவும் போயிடும். ஓகே மேம். அடுத்தது ஸ்லிப்னஸ் வரும்ல? ஸ்லிப்லெஸ். ஸ்லீப்லெஸ்னஸ் வரும் சார். ஓகே, கண்டிப்பா பி வரும். ஸ்பீச் இன்டர்ஃபரன்ஸ். சார் அது தெரியல சார், அது வருமான்னு. ஸ்பீச் இன்டர்ஃபரன்ஸ் மேம், நான் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் ஆகாது நாய்ஸ். ஆமா ஆமா, ஓகே சார், சார் ஓகே சார். வெரி டூ நார்மல் சார். டெக்னிக்கல். என்னம்மா? டூ டூ தான் ஆன்சர் நினைக்கிறேன் சார். 2 தானா மேம்? சரி, ஓகே. ம். அப்போ இன்க்ரீஸ் பிளட் பிரஷர் வரும். ஆ, ஓகே, அப்போ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வராதுன்றீங்களா? இது வராது. ரெஸ்பிரேட்டரி வராது. ப்ராப்ளம் வராதுங்க எஃப் சார். வராது. அப்போ இது வராது. கரெக்டா மேம்? அப்போ 3 வராது. அப்போ 2 தான் ஆன்சர். பாருங்க, இவ்வளவுதான். இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ரொம்ப கேஷுவலா நீங்க வந்து உங்களோட நமக்கு இருக்கிற நம்ம பேசிக் நாலேஜ் வச்சே நம்ம போடலாம். ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, அசர ரீசன் பாருங்க. The lakes are considered to be more susceptible to pollution than rivers. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டா தப்பா யோசிங்க. இல்லைங்க சார். இல்லைன்னு சொல்றீங்களா மேம்? ஏன்? ரெண்டாவது கொஸ்டின், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் படிங்க. வாட்டர் இன் லேக்ஸ் மே டேக் டிகேட்ஸ் டு பி ரீப்ளேஸ்டு. ரெண்டு லிங்க் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அசர்ஷனுக்கு இது ரீசன் கரெக்டா? அசர்ஷன் ஃபர்ஸ்ட் கரெக்டா? சார் அசோஷன் கரெக்டா, ரீசன் தப்புன்னு நினைக்கிறேன் சார். அசர்ஷன் கரெக்ட், ரீசன் தப்புன்றீங்களா? ரீசன் ஏன் தப்புன்றீங்க? லேக்ஸோட வாட்டர்ஸ் ரிப்ளேஸ் பண்றதுக்கு டெக்கேட்ஸ் எதுக்கு தேவைப்படுமா, ரொம்ப நாள் தேவைப்படுமா மாதிரி இருக்கு. வாட்டர் அண்ட் லேக்ஸ் மே டேக் டிகேட்ஸ் டு பி ரீப்ளேஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு என்ன தப்புன்னு தோணுது? ரிவருக்கும் வாட்டருக்கும் அப்படியே யோசிச்சு பாருங்க. ரிவருக்கும் வாட்டருக்குள்ள அப்படியே சிமிலாரிட்டிஸ் டிஃபரன்ஸ் யோசிச்சு பாருங்க. ரிவர்ல வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன் மூவிங் ஆகும், பட் ஈஸியா ரீப்ளேஸ் மூவிங்கே ஆயிடும்ல. ம் ம். ஆ, அதே ஒரு லேக்கில் போயிட்டு நீங்க லைட்டா பொல்யூஷன் கலந்துட என்ன ஆகும்?
பாதிக்கப்படும் இல்லைங்களா? ஓகே. புரியுதுங்களா மேம்? மேம் ஒன்றும் இல்லைங்க பாருங்க. லேக் ஆர் கன்சிடர் டு பி மோர் சசெப்டிபிள் டு த பொல்யூஷன் தென் ரிவர்னா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா, நீங்க ரிவர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரன்னிங்லேயே இருக்கு மேம். அப்போ ஒரு பொல்யூஷன் வாட்டர் இருந்தா கூட அதை இல்ல ரீப்ளேஸ் ஏன் பண்ணிட்டு கரெக்ட்னு புரியுது சார். ஆனா ஆறு தான் வந்து எனக்கு ஏன்னு சொல்றேன் பாருங்க. கொஞ்சம் அப்ப ஏன் கரெக்ட்? கன்ஃபியூஸ் இருந்துச்சு. இப்ப ஆறுமே கரெக்ட். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தானே. வாட்டர் இன் லேக்ஸ் மே டேக் டீகேட்ஸ் டு ரீப்ளேஸ்டு. டீகேட்ஸ்னு அது பல ஆண்டுகளாகல அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பண்ண மாட்டாங்களா அடிக்கடி. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மேம், இது வந்து ரன்னிங் வாட்டர் மேம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாக்னன்ட். ஓகேங்களா? அப்ப ஸ்டாக்னன்ட் வாட்டர் போது லைட்டா பொல்யூஷன் ஏற்பட்டா கூட என்ன ஆகும், அது வந்து அப்படியே அங்கேயே இருக்கும். அது சீக்கிரம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த வாட்டர் ஒட்டுமொத்த வாட்டருமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? ஓகே அப்போ சார். லேக்ன்றது ரிவரை விட பொல்யூஷன் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூட்ரோபிகேஷன் ஒரு கான்செப்ட் சொன்னால இப்போ யூட்ரோபிகேஷன் சொன்னா இல்லைங்களா? ம், இது ம், மாதிரி வந்து ம். பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிளான்ட்ஸ் நிறைய அந்த ஆல்கா மாதிரி வளர்ந்துரும். ம். அப்ப ஃபிஷ் எல்லாம் டெட் ஆயின்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த யூட்ரோபிகேஷன் எங்க தெரியுமா நடக்கும்? இங்க இந்த லேக்கில் தான் லேக்ல நடக்கும். ஆ ஏன்னா லேக் வந்து பல ஆண்டுகள் இருக்கு மேம். அதை ரீப்ளேஸ் பண்ணாதே வாட்டர் இருக்கு மேம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து என்ன ஆயிடுன்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அது டெட் ஆயிடும். சில நேரங்கள் லேக் டெட் ஆயிடும்ல. லேக் டெட் இந்த சென்ஸ்னா லேக் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி யூஸ் பண்ணாத முடியாத நிலைக்கு போயிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. கிளியரா மேம்? அப்போ ஓகே சார். ஏ அசர்ஷன் ரைட்டு. அசரோட ரீசன் கரெக்டா? ரீசன் கரெக்டா கரெக்ட். ஆனா தெரிஞ்சுங்களா? கரெக்ட் தான் சார். கரெக்ட் ஆ மாதிரி தான் சார் தெரியுது. ஆமா மேம். அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ வரதுதான் ஒண்ணுதான் மேம் வரும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். இது ஒண்ணு எங்கேயுமே படிக்கிறது இல்லை மேம். சும்மா லைட்டா கான்செப்டுவலா புரிஞ்சுக்கலாம். ரிவர் வாட்டர் இருந்து ரன்னிங் வாட்டர், லேக்ன்றது ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸோ ரன்னிங் வாட்டர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் கூட அடிச்சுட்டு போடும். இப்போ நம்ம போகும்போது கிளீனான வாட்டராக கிடைக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க. த கிவன் பிலோ ஆர் சம் மெட்டல்ஸ் விச் ஆர் ரிலீஸ்ட் இன்டு என்வரன்மெண்ட் ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ். ஆந்த்ரோபோஜெனிக் சோர்சஸ்னா நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடையாது, மனிதனால ஏற்படுறது. ஓகேங்களா? ஐடென்டிஃபை த மெட்டல்ஸ் விச் ஹேவ் பீன் சீரியஸ் கன்சர்ன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். இந்த வாட்டர் பாடிஸ் வந்து பொல்யூஷனுக்கு ரொம்ப முக்கியமான இங்க இருக்கிற எலமெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம படிச்சதுலேயே வந்து இந்த எலமெண்ட் பற்றிலாம் டீக்கல் நம்ம படிச்சிருப்போம். எது எதெல்லாம் படித்தோம் அது ரீகால் பண்ணாலே போட்டுடலாம். இந்த வாட்டர் பொல்யூஷன்ல லெட் படிச்சோம். என்ன மேம்? லெட் படித்தோம், வெரி குட். லெட் படிச்சோம். அலுமினியம் சார் படிச்சோம். மெர்க்குரி படிச்சோம். மெர்குரி கேடிமம் படித்தோம், படிச்சோம். கேட்மையும் படித்தோம். இப்போ அலுமினியம் காப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் லெவலில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து மெட்டல்ஸ், ஆ அவ்வளோதான். மெட்டல். ஓகே. மற்றபடி இந்த மூணு இருக்கு இல்லைங்களா? இது இந்த மூணு தான் மூணுலாம் மேஜரா வந்து படிச்சோம். அவ்வளோதான் மேம். அப்போ வந்து சிடிஇ பாருங்க, இதுதான் ஆன்சர். அப்போ இன்னொன்று இப்போ ரீகால் பண்ண முடியுதா பாருங்க. அந்த மெர்க்குரியில் என்ன பாதிப்பு ஏற்படும் சொன்னா நமக்கு? மினமட்டா மினமட்டா டிசீஸ். டிசீஸ். வெரி குட் மேம். கேட்மியத்தால இட்டாய். இட்டாய் இட்டாய். இது ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ லெட்டால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் குறையும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, நான் பார்த்தேன். டிஸ்லெக்ஸியா சம்திங் பார்த்தோம். ஸோ இது அந்த அந்த அது பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமா. இந்த மெர்க்குரியும் கேட்மியும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. ஐடென்டிஃபை சோர்சஸ் ஆஃப் சாயில் பொல்யூஷன். இது நீங்களே சொல்லுங்க. சாயில் பொல்யூஷனுக்கு என்னென்ன சோர்சஸ்? இதெல்லாம் பிவைக்கு தான் மேம். சாயல் பொல்யூஷன் வர்றதுக்கு இங்க எதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? ஏதோ ஒன்று ஒரு லாக் பண்ணுங்க. இது வராது, அது மாதிரி ஒரு மாதிரி ரீட் பண்றீங்க. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், சார் யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் வராதுங்க சார். யூட்ரோஃபிகேஷன் வராது, ஏன் மேம்? அது வாட்டர் பொல்யூஷன்ல வரும். வெரி குட் மேம், சூப்பர். அவ்வளவுதான். இந்த சாயலுக்கு அது சம்மந்தம் இல்லை. அப்போ வந்து டூ வராது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க, இதை விட்டு இதை விட்டு இதை விட்டு மேம், வெரி குட். அப்போ தேர்ட் ஆப்ஷன் போயிடலாமா? ஆமாங்க சார். சூப்பர் மேம், அவ்வளவுதான். பாருங்களேன், ரொம்ப சிம்பிள் பாருங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா வரும்ல. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வந்து சாயில பொல்யூட் பண்ணும், கரெக்ட். அடுத்து பாருங்க, அன்சைன்டிபிக் டிஸ்போசல் நியூக்ளியர் வேஸ்ட், இது கண்டிப்பா சாயில டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்து பாருங்க, ஆப்ஷோர் ஆயில் ட்ரில்லிங். ஆப்ஷோர் ஆயில் ட்ரில்லிங்னா வந்து நம்ம இப்போ சி கூட சென்ட்ரல்ல போயிட்டு ட்ரில் பண்ணுவோம்ல, அது சாயில் பொல்யூஷன் வராது, வாட்டர் பொல்யூஷன் சொல்லிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் செப்டிக் டேங்க், இது என்ன பண்ணும், நம்ம வந்து சாயில் பொல்யூட் பண்ணும். வெரி குட் மேம், இவ்வளவுதான் கான்செப்ட். இன்னொன்று மேம், உங்களுக்கு எல்லாமே எக்ஸாக்டா தெரிஞ்சுலாம் ஆன்சர் போடுன்னு நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதை வச்சு எலிமினேட் பண்ணுங்க.
ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் யோசிச்சுன்னா உங்களுக்கு இது வரும் வராது, இது வரும் வராது, உங்களுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கல இவங்க. இவங்க வந்து இங்க இருக்கிற ஒரு 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 குரூப் ஆஃப் இது கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? வெரி குட் மேம். இதை ட்ரை பண்ணுங்க. Statement, two statement question. The thermal pollution has no adverse impact on aquatic life. இது ரைட்டா தப்பா? சார் தப்பு சார். ஏன் மேம்? ஏன்னா இம்பாக்ட் இருக்கும். வாட்டர் பாடிஸ்ல இம்பாக்ட் இருக்கும். வாட்டர் பாடிஸ்ல இருக்கிற creaturesக்கும் அந்த இம்பாக்ட் இருக்கும். வெரி குட்மா. இவங்க வந்து நோ அட்வர்ஸ் இம்பாக்ட் சொல்லிட்டாங்க, அது நோ கொடுத்துட்டாங்க, தப்பு. ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் தப்பு. வெரி குட்மா. நெக்ஸ்ட், aquatic organisms easily adapt to rapid temperature changes. சார் இதுவும் தப்பு மாதிரி தான் சார். தப்புதான் சார். Aquatic organism easily adapt to கண்டிப்பா தப்பு Rapid தானுங்களா? ஏன்னா temperature. இப்போ கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து டெம்பரேச்சர் அதிகமாயிடுச்சுன்னா அது என்ன பண்றதுன்னு தெரியாது, ம். அது பாதிக்கப்படும். வெரி குட் மேம். இவ்வளவுதான் மேம் லாஜிக். பாருங்க, ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? ரெண்டுமே ஃபால்ஸ். சூப்பர் மேம். சில விஷயங்கள் வந்து நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. நம்முடைய நம்முடைய என்ன சொல்றது, கான்செப்ட்லாம் யோசிச்சாலே அடிச்சிடலாம். லாஜிக்கலா யோசிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, இது சொல்லுங்க பார்ப்போம். பொல்யூஷனுடைய சோர்ஸ் கேட்டகரி ஏதா ஒன்று லாக் பண்ணுங்க தெரிஞ்சதை. சார் B4 சார். A2 சார். ஓ, அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட் நியூட்ரிஷன் சொல்றீங்களா மேம்? சரிங்க மேம். ஓகே ஃபைன். அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸ். ஓகே, வேற? சீவேஜ் வந்து செடிமெண்ட் சார். சீவேஜ். ஓகே, சீவேஜ் வந்து செடிமெண்ட் கிடைக்கும். ஓகே மேம், சூப்பர். வேற? பவர் பிளான்ட்ஸ். தெர்மல் பொல்யூஷன் சார். வெரி குட் மேம். ஏன்னா பவர் பிளான்ட் வந்து ஹீட் ஆயிட்டு வெளியே தெர்மல் பிளான். அப்போ லேண்ட் எரோஷன் கடைசியாக ஒன்று என்ன இருக்கு, ஆக்சிஜன் டிமாண்டிங் வேஸ்ட்னு வருதா? கரெக்டா? இது லேண்ட் எரோஷன் வந்து சார் ஆக்சிஜன் இல்ல டிமாண்டிங் சார் வேஸ்டா தப்பு. ஏதோ மாறி வருது. சரி, இப்போ கன்ஃபார்மா எது தெரியுது உங்களுக்கு? பவர் பிளான்ட் தெர்மல் பொல்யூஷன் கன்ஃபார்ம் தானே? ஆ ஆ அப்ப டிக்கு ஒன்று D4 பாருங்க. சார். பாருங்க, அங்கேயே ஆன்சர் வந்துச்சு பாருங்க, ஆப்ஷன் சி. டிக்கு ஒன்று. அதான் மேம், கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம், ஏதோ ஒன்று லாக் பண்ணுங்க. அப்போ வந்து டூ வரது பாருங்க. ஏவுக்கு தேவை சீவேஜ்ன்றது ஆக்சிஜன் டிமாண்டிங் வேஸ்ட் மேம். ஒன்றும் இல்லை, யூட்ரிபிகேஷன் அதான் அப்படி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? யூட்ரிபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர் அங்கே ரெண்டு இடத்துல மேட்ச் பண்ண முடியுது பாருங்க. 4 பிளான் நியூட்ரிஷன். ஓகேங்களா? அப்போ இந்த லேண்ட் எரோஷன் தான் செடிமெண்ட். கரெக்டுங்களா மேம்? சிக்கு 2 கரெக்ட். அப்போ ஆன்சர் 2 தானே மேம்? 2. வெரி குட் மேம். அப்போ என்னன்னா, நீங்க 4மே தெரியணும் அவசியம் இல்லை. ஏதோ ஒன்று உங்களுக்கு லாஜிக்கலா தெரியுது அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்க வந்து எலிமினேஷன் டெக்னிக் போங்க. இப்போ இந்த பவர் பிளான்ஸ் வந்து தெர்மல் மிஷன் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோடய உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு பாருங்க. வேற எதுவுமே நீ பார்க்க வேண்டாம். அப்போ ஏதோ ஒன்று உங்களுக்கு 100% கரெக்ட்னு தெரியுறதோ இல்லை 100% ராங்குன்னு தெரியுறதோ நீங்கள் லாக் பண்ணீங்கன்னா கரெக்டாக போடலாம். ஓகேவா மேம்? ஓகே மேம், புரியுது. இது கிளியருங்களா? இந்த ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓரளவு கிளியரும். நான் வந்து முடிஞ்ச வரலையும் இந்த பொல்யூஷன் வந்து 4 பொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிலபஸில். அப்போ அந்த 4 பொல்யூஷன் எடுத்துட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நான் இது பண்ணி பிபிடி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோத்ரூ பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃபாக பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? அன்னைக்கு நான் முன்னாடி லாஸ்ட் 3 கிளாஸ் அனுப்புனேன் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ ஒரு ஜஸ்ட் கோத்ரூ பண்ணுங்க. நம்ம இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து இதில் எப்படி பார்க்கணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ தேங்க்யூ. நைஸ் டே. தேங்க்யூ சார். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார்.